வணக்கம், நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம செய்யக்கூடிய கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போறோம். நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரா சுலபமா செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு, அதாவது 1.5 கைப்பிடி அளவுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்குங்க. இது அப்படியே சுருங்கி பச்சை மிளகாவெல்லாம் வதங்கி வரும். பச்சை மிளகாவெல்லாம் வதங்கி இந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா ஒரு 3 பச்சை மிளகாய் மொத்தத்துக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸியை நல்லா ஒரு ஓட்டிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், லைட்டாக அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் இஞ்சி, அப்புறம் புளி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சமாக இதில் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காவை. இப்போது கடைசியாக தான் கொத்தமல்லி தழை சேர்க்கணும். இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு மிக்ஸியை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பல்ஸு மோடில் ஒரு 3 தடவை இந்த மாதிரி 3-4 தடவை சுற்றுறீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது தாளிப்பு நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக கொத்தமல்லி சட்னி தயாராகிருச்சு. இந்த கொத்தமல்லி சட்னி தான் ஹோட்டலில் இந்த மாதிரி சூப்பராக செய்வாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.